Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டசில்ஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பிகினிங்ல இருந்தே கிளாஸ் எடுக்கலாம் 1 by 1 அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். அதில் இன்னைக்கு வந்து டே 1 ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்கலாம். நானும் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் கற்றுக்கிட்டு இப்போ எல்லாமே அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாமே நான் அந்த இன்ஸ்டியூட்ல கற்றுக்கிட்டு போட்டது காமிச்சிருப்பேன் வீடியோஸில் எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி டசல்ஸை எவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஃபினிஷிங்கோட போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பேபி டசல்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு 250-300 எல்லாமே போட்டு ஒரு சாரிக்கு போட்டால் 250-300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இதுக்கேன்னு 300 வாங்கிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீடில் வேணும். நீடில் பேபி டசல்ஸ்க்கெல்லாம் நீடில்லே போட்டுக்கலாம். அந்த மாதிரி த்ரெட்ஸ் டசல்ஸ்லாம். அட்வான்ஸ் லெவல் போகணுன்னா க்ரோஷியா வேணும். க்ரோஷியா அது அப்கமிங் வீடியோஸில் க்ரோஷியா ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதோட காது பெருசாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் நம்ம அதிகமான ஸ்டாண்ட்ஸ் போடும்போது உள்ளே போய் வெளியே வரும். இது த்ரெட்டெல்லாம் இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த நீட்டாக கொஞ்சம் லென்த் அதிகமாக ஷார்ப் எட்ஜஸோட ஒரு நீடில் வேணும். இது வந்து அந்த டசல்ஸை ஸ்டிச் பண்ணேன். இது 2 இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா கோல்டு ஜெரி த்ரெட். இது வந்து உள்ள சென்டரில் வயர் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் நீங்கள் த்ரெட் இருக்கிறதே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம். வயர் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் த்ரெட்ஸு, எந்த கலர் வேணாலும் ஓகே. டிஃப்ரெண்ட் கலர் இப்போ ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் சில்க் த்ரெட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எந்த கலர் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ்க்கு கம்மியான விலையிலே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாரீஸ்லலாம் போடும்போது புல்லட்டு அந்த மாதிரி நல்ல கம்பெனி த்ரெட்டாக வாங்கி சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு சில்க் த்ரெட் கம்மி விலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். புதுசு எதுவும் இப்போ எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம எதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே சாரீஸ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஃபால் இருக்குல்ல, அந்த ஃபாலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 6 இல்லை 5 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எதோ ஒன்றுமே 4 இல்லை 5 டசல்ஸ் போட்டால் தான் நீங்கள் கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கும் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கினா போதும். நம்ம இப்போ வந்து த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அட்ராக்டிவாக இருக்கிற கலர்லேயே பண்ணலாம், கொஞ்சம் டார்க் கலர்ஸ்லேயே. இன்றைக்கி வந்து இந்த மெரூன் கலரு ரெட் கலர் 60 டைம்ஸ் சுற்றணும். 60 டைம்ஸ் சுற்றணும். இதை வந்து டைட்டாக சுற்றிக்கலாம். அது கரெக்டாக இந்த மாதிரி ட்ரிம் மாதிரி இல்லை, சின்னதாக ஒரு கத்திரி எடுத்துக்கோங்க, சிசர் மாதிரி எடுத்துக்கிட்டு அது வந்து சென்டரில் ஒரே வாட்டி சேர்த்து கட் பண்ணிடலாம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஜாஸ்தி வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சுட்டு இது உடனே மூடிடலாம், இல்லைன்னா காஞ்சிடும். இந்த மாதிரி எட்ஜில் வண்டியும் போட்டு செட் ஆகணும். அது ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆகணும். செட் ஆகிற வரலும் இதில் வச்சிடலாம். இந்த சின்ன நீடலில் எடுத்துகிட்டு டபுள் லேயராக எடுத்துருக்கேன். நம்ம இப்போ கோத்தனா அது 4 ஸ்டாண்ட்ஸ் ஆகும். இதில் எதுவும் நாட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போடும்போது நல்லா வரும். வெளியே எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதை போட்டு ஈஸியாக வந்துடும். டபுளாக போட்டு நம்ம கம் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம்ல, அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால மேலேருந்து
கீழே விட்டு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கு மேலே. இதை இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இல்லையா, இங்கே கொஞ்சம் பாதியில் போயிட்டு எடுத்துக்கணும். பாதி கீழேயும் பாதி மேலேயும் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த த்ரெட்டையும் கீழே இங்கே வச்சு த்ரெட் கூடியே அந்த ஜெரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டையும் கீழே இப்படி வச்சு மேலே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு டைட்டாக 3 வாட்டி சுற்றணும். சுற்றினது மேலே சுற்றக்கூடாது, பக்கத்தில் வரணும். தெரியுதா? சுற்றினதுக்கு மேலே சுற்றலை, அது பக்கத்தில் சுற்றியாச்சு. 3 டைம்ஸ் சுற்றிட்டு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜெரி த்ரெட்டில் இப்படி விட்டு இப்படி ஜெரி த்ரெட் எடுத்துக்கணும். உள்ளே விட்டு மேலே ஒரு நாட். எதுவும் நாட் போடல, அதே நாட் ஆகிடும் பாருங்கள். உள்ள விட்டு மேலே எடுக்கும்போது நாட் அதே ஃபார்ம் ஆகிடும். நல்லா டைட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சா? இழுத்தது மேலே வரும். இப்போ அதே த்ரெட்டை மேலேருந்து கீழே அந்த ஜெரி த்ரெட் வழியாக எடுத்துடணும். ஓகே, இதில் நம்ம நாட் போட்டதே தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், எங்கேயாச்சும் நாட் போட்டோமா, முடிச்சு எதுவுமே போடல, ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். நாட்டு தான் இல்லை இம்பார்ட்டன்ட். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. இதையே ஒரு 2-3 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் எப்படி நாட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரியும். ஒரு 3 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ வந்து இந்த மெரூன் கலர் ஒன்றையும் வச்சு போடலாம், இல்லை இது கூட சேர்த்து கோல்டு போடலாம். இந்த கோல்டு ஆப்போசிட் கலர்ஸ் எல்லாமே போட்டால் இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரே த்ரெட்லேயே ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுத்திங்கன்னா அது வந்துடும். சாரீனா நம்ம ஏதாச்சும் டேபிள் மேலே போட்டுட்டு பண்ணும்போது க்ரிப் கிடைக்கும். நம்ம கையிலே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ஈஸியாக வந்துடும். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி வீடியோ முன்னாடி டைரெக்டாக பேசி போடுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணியாச்சு. லென்த் கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு ட்ரிம் பண்ணும்போது கீழே இருக்கிறத விட்டுறக்கூடாது. அது கீழே போய் விழுந்து சிக்காயிடும். அது வந்து ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்கலாம். பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்து ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டுக்கலாம். இதில் வந்து நாட் வந்து நம்ம கையில் போடக்கூடாது. இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துட்டு நம்ம எப்பயும் முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுருவாங்க. அது போடவே கூடாது. அது போட்டால் எப்பயாச்சும் அவுந்துட்டு வந்துடும். ஸோ எப்பயுமே இந்த நீடிலில் ஒண்டி தான் நாட் போடணும். நாட் போட்டிருக்கதோ தெரியாமல் போட்டால் தான் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வரும். வச்சுட்டு
நாட்டை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேலே பாதி த்ரெட் இருக்கணும், கீழே பாதி த்ரெட் இருக்கணும். சென்டராக வச்சு நம்ம சாரீஸ்க்குமே போட்டுக்கலாம், இல்லை வெளியே பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணுன்னாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வச்சு கற்றுக்கிட்டா எதில் வேணாலும் மணி மேக் பண்ணலாம். 1 2 3 ஒன்று மேலே ஒன்று சுற்றக்கூடாது, தள்ளி தள்ளி தான் சுற்றணும். ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே, அப்புறம் தான் மேலேருந்து கீழே. நல்லா இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட் பாருங்கள், இந்த சில்க் த்ரெட்டு கீழே இருந்து மேலே அந்த வெரி சில்க் த்ரெட் ஒண்டி தான் கவர் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே எடுத்துறேன். டைட்டாக எடுத்துட்டு இப்போ அதே த்ரெட்டை கீழே இருந்து இந்த சைடில் கீழே மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கேயாச்சும் நாட் போட்டிருக்க அடையாளமே தெரியாது. இதுதான் நீட் ஃபினிஷ். பாருங்கள், நாட் போட்டிருக்கிறது எங்கேயாச்சும் தெரியுதா? ஒன்று மேலே ஒன்று சுற்றக்கூடாது, அதுக்கப்புறம் நாட் போடுறதும் வெளியே தெரியக்கூடாது. இதுதான் ஃபினிஷிங்கில் நீட் ஃபினிஷிங். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. அப்புறம் இது ஒன்றுத்துக்கும் கேப் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு விட்டு பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது 1 இன்ச்சை விட்டு பண்ணுங்கள், கேப் நிறையவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணுறேன்.